55, 58, 50, 60 வயசு ஆள் வந்து ஒரு ஜோசியர் கிட்ட ஜாதகெல்லாம் கொண்டு போய் கை காட்டு போனாங்களா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமா இருப்பேனா, நிம்மதியா இருப்பேனா, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோசியர் சொன்னாங்க, முட்டா, உன் கை பார்த்து என்ன பிரயோஜனம், உன்னுடைய புள்ளைங்க ஜாதகத்தை கொண்டு வா, அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ற பாக்குற, அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப. பிள்ளைங்க பெரிய சாதனையாளர்கள் ஆக வேண்டாம், நல்லவங்களா இருந்தாலே போதும். நல்லவங்களாக இருந்து சாதனையாளராக இருக்கிறாங்க மிகப்பெரிய பேரண்ட்ஸ் கங்கை அமரன் அவர்கள், எஸ்பிபி அவர்கள், இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. எத்தனை வருஷம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் உங்க அப்பா அம்மாவை நீங்க சந்தோஷப்படுத்த வச்சுட்டா, அவங்கள வந்து திருப்திப்படுத்த வச்சுட்டா, நீங்க சமுதாயத்துக்கே திருப்தி படிச்ச மாதிரி. 83 எங்க அப்பா, நான் ஒரு 80 நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்து ஒரு கார் வச்சு 2 சர்வெண்ட்ஸ் வச்சு இங்க இருக்கணும், என் கூடவே இருக்கணும் சொல்லி நான் ரொம்ப வற்புறுத்துறேன். ஒரு 10 days இருந்தாங்க. இல்லப்பா நான் வேண்டாம், நான் பெங்களூருக்கே போயிடுறேன். இல்லப்பா என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கம்மி இருக்கு சொல்லும்போது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க இல்லைன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில குரு எவ்வளவு முக்கியமோ நண்பனும் அவ்வளவு முக்கியம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் உங்க வாழ்க்கை துணைவை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி அருமையான ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க. இந்த நட்பு எப்பவுமே தொடரணும்.